மேலும் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய நகர்ப்புற வளர்ச்சி, வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வறுமை ஒழிப்பு, நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு எம் வெங்கையா நாயுடு ஆகியோரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளதாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 68வது பிறந்த நாள் சென்னை ராயப்பேட்டை அஇஅதிமுக தலைமை கழக வளாகத்தில் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சரின் பிறந்த நாளையொட்டி சிறப்பு மலர்கள் வெளியிடப்பட்டன. அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் சார்பில் 68 கிலோ எடையுள்ள கேக் வெட்டி பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் சிறப்பு மருத்துவ முகாமும் நடைபெற்று வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவின் 68வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் உள்ள தலைமை கழகத்தில் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தயார் செய்யப்பட்டுள்ள சிறப்பு மலரின் முதல் தொகுப்பினை கழக அவைத் தலைவர் திரு இ மதுசூதனன் வெளியிட தென் சென்னை தெற்கு மாவட்ட கழக இணைச் செயலாளரும் சென்னை மாநகராட்சி 121வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான திருமதி ஏ நூர்ஜஹான் பெற்றுக்கொண்டார். அதேபோல் 2ஆம் தொகுப்பினை அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவருமான திரு தமிழ்மகன் உசைன் வெளியிட மதுரவாயல் பகுதி கழக செயலாளரும் சென்னை மாநகராட்சி துணை மேயருமான திரு ப பெஞ்சமின் பெற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவருமான திரு தமிழ்மகன் உசைனின் ஏற்பாட்டின் பேரில் தயாரிக்கப்பட்ட 68 கிலோ எடையுள்ள கேக்கினை கழக இலக்கிய அணி செயலாளரும் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சருமான திருமதி ப வளர்மதி வெட்டினார். பின்னர் அதனை கழக மகளிரணி செயலாளரும் கழக மனுக்கள் பரிசீலனை குழு உறுப்பினரும் கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சருமான திருமதி எஸ் கோகுல இந்திராவிடம் வழங்கினார். தொடர்ந்து தலைமை கழக நிர்வாகிகள், அமைச்சர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் கழக தொண்டர்களுக்கு கேக் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தலைமை கழக வளாகத்தில் கழக இலக்கிய அணியின் சார்பில் அதன் செயலாளரும் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சருமான திருமதி ப வளர்மதியின் ஏற்பாட்டின் பேரில் கழக தொண்டர்களுக்கு குளிர்பானங்களும், தலைமை கழக நிர்வாகிகள் சார்பிலும் சென்னை மாவட்ட கழகங்களின் சார்பிலும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவின் சார்பில் அதன் செயலாளரும் ராமநாதபுரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு அன்வர் ராஜாவின் ஏற்பாட்டின் பேரில் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்ட கழக செயலாளரும் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று வரும் 28ஆம் தேதி வரை 5 நாட்கள் மருத்துவ முகாம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார். இதன் தொடக்க நாளான இன்று நடைபெற்று வரும் மருத்துவ முகாமில் பொது மருத்துவ பரிசோதனை, இருதய சிறப்பு பரிசோதனை, இரத்த பரிசோதனை, கல்லீரல் மற்றும் குடலியல் பரிசோதனை, மூட்டுவலி மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சை, இசிஜி, எக்கோ, பிபி ஸ்கேன் மற்றும் சர்க்கரை அளவு கண்டறிதல் உள்ளிட்ட அனைத்து வகையான மருத்துவ ஆலோசனைகளும் உரிய மருந்து மாத்திரைகளும் வழங்கப்பட்டன. மேலும் சிறப்பு சித்த மருத்துவ முகாமின் மூலம் மருந்து மாத்திரைகளும் நிலவேம்பு குடிநீரும் வழங்கப்பட்டு வருகின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் தலைமை கழக நிர்வாகிகளும், அமைச்சர்களும், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும், கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மன்றம், புரட்சி தலைவி பேரவை, எம்ஜிஆர் இளைஞரணி, மகளிரணி, மாணவரணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மையினர் நலப்பிரிவு, விவசாய பிரிவு, மீனவர் பிரிவு, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு உட்பட கழகத்தின் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகளும், உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு அமைப்புகளின் பிரதிநிதிகளும், ஏராளமான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தின் உயிர் நாடியான உழவு தொழிலை உயிர்ப்பித்து 2ஆம் பசுமை புரட்சியை நிகழ்த்தி காட்டியவர். ஊதாரிகளின் ஆட்சி அலங்கோலத்தாலும் சுயநலத்தாலும் அண்டை மாநிலங்களில் அடகு வைக்கப்பட்ட நதிநீர் உரிமைகளை மீட்டெடுத்து தமிழகத்தை பசுமை காடாக மாற்றி வான் பொய்த்தாலும் தான் பொய்க்காது தமது அரசு என்பதை நிரூபித்து காட்டி உணவு தன்னிறைவை ஏற்படுத்தியுள்ள தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திமுக ஆட்சியில் வேளாண் துறைக்கு 7,655 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்த நிலையை மாற்றி கடந்த 5 ஆண்டுகளில் 23,583 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளார். வேளாண் தொழிலை மேன்மையடைய செய்ய முதலமைச்சர் செயல்படுத்திய எண்ணற்ற நலத்திட்டங்களை அவரது பிறந்த நாளில்
நன்றியுடன் நினைவு கூறுகிறது விவசாய சமூகம். இதேபோல் வெண்மை புரட்சியை ஏற்படுத்தியதுடன் மீனவர்களின் வாழ்வில் புத்துயிரூட்டிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை அவரது பிறந்த நாளில் தமிழகமே நினைத்து பார்க்கிறது. ஊழல், சுயநலம், பதவி ஆசை போன்ற துர்க்குணங்களுடன் ஆட்சி அதிகாரம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிருந்த திமுக முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசில் அங்கம் வகித்த போது தமிழகத்தின் நதிநீர் உரிமைக்காக கடுகளவும் குரல் கொடுக்கவில்லை. இதன் காரணமாக காவிரி நதிநீர் ஆணையத்தின் இறுதி தீர்ப்பாணையை மத்திய அரசிதழில் வெளியிடாமல் முடக்கிப் போட்டது காங்கிரஸ். இதனை தகர்த்து தமிழகத்திற்கு காவிரி நீரை பெற்றுத்தர வழி செய்யும் நடுவர் மன்ற தீர்ப்பாணையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மத்திய அரசின் அரசிதழில் வெளியிடச் செய்தார். கடந்த 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் நிகழ்ந்த இந்த நிகழ்வு அந்த ஆண்டு முதலமைச்சருக்கு பிறந்தநாள் பரிசாக அமைந்தது என்றே சொல்ல வேண்டும். கர்நாடகம் என்ன வாதத்தை முன்வைத்ததென்றால், நாங்கள் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர வேண்டிய அவசியமில்லை என்றார்கள். இடைக்கால ஆணை இப்போது இல்லை என்பது அவர்களுடைய வாதம். இடைக்கால ஆணை இல்லை, அதனால் அதன்படி தண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை என்றார்கள். சரி, அது இல்லை என்றால் இப்ப இறுதி ஆணை வந்து விட்டதே, அதன்படி நீங்கள் தண்ணீரை விடுங்கள் என்று கேட்டால், இறுதி ஆணை இன்னும் செயல்பாட்டிற்கு வரவில்லை, அதை இன்னும் மத்திய அரசு வெளியிடவில்லை, எனவே அதன்படியும் முடியாது என்றார்கள். இடைக்கால ஆணை இல்லை என்றார்கள், இறுதி ஆணை இன்னும் வெளியிடப்படவில்லை மத்திய அரசிதழில் என்றார்கள். அதனால்தான் விடாமுயற்சி மேற்கொண்டு, அயராத முயற்சி மேற்கொண்டு, போராடி 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 திரும்ப திரும்ப உச்ச நீதிமன்றம் சென்று இறுதியில் நமக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது, மகத்தான வெற்றி கிடைத்திருக்கிறது. மத்திய அரசிதழில், அதாவது பிப்ரவரி 19, 2013 தேதியிட்ட மத்திய அரசிதழில் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அது இன்றுதான் அறிவிக்கப்பட்டது, இன்றுதான் எங்களுக்கு இதனுடைய பிரதி கொடுக்கப்பட்டது. தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிக மகத்தான பிரம்மாண்டமான வெற்றி என்று நான் சொல்வேன். 30 ஆண்டு காலமாக நான் அரசியலில் ஈடுபட்டிருக்கிறேன். இந்த 30 ஆண்டு காலத்தில் உண்மையாகவே இன்றுதான் ஒரு சாதனை புரிந்ததாகவும் ஒரு நிறைவும் மன நிறைவும் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. இத்தனை காலமாக எவ்வளவோ பேர் பாராட்டி புகழ்ந்தாலும் ஏதோ ஒரு சாதனை நான் செய்ததாக நான் கருதவில்லை. இன்று நிச்சயமாக இது ஒரு மகத்தான சாதனை என்று கூறுவேன். இன்றுதான் இத்தனை ஆண்டு காலம் பொது வாழ்வில் இருந்ததற்கும் கஷ்டப்பட்டதற்கும் ஒரு மன நிறைவு எனக்கு கிடைத்திருக்கிறது. இது எனக்கும் எனது அரசுக்கும் கிடைத்த வெற்றி. இது காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் கிடைத்த வெற்றி. இனிமேல் காவிரி டெல்டா பகுதியில் உள்ள விவசாய பெருங்குடி மக்களுக்கு எதிர்காலத்திற்கு ஒரு உத்தரவாதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இனி காலாகாலத்திற்கும் கர்நாடகம் இந்த காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பின்படி இவ்வளவு தண்ணீர் விட்டாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இன்று ஏற்பட்டுள்ளது. இதை கர்நாடகம் மறுக்க முடியாது. ஏனென்றால் மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதனால் இது கர்நாடகாவை கட்டுப்படுத்தும். இந்த இறுதி ஆணை மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளதால் அது இனிமேல் கர்நாடக அரசை கட்டுப்படுத்தும். ஆகவே கர்நாடகம் இவ்வளவு தண்ணீரை ஒவ்வொரு ஆண்டும் விடுவித்தாக வேண்டும். ஆகவே இனிமேல் காவிரி டெல்டா பகுதி வாழ் விவசாய பெருங்குடி மக்களின் எதிர்காலத்திற்கு ஒரு உத்தரவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இனிமேல் நாம் நம்புவோம், நிச்சயமாக நல்ல மழை பெய்கின்ற போது, நிறைய தண்ணீர் இருக்கும்போது இந்த இறுதி ஆணையின்படி கர்நாடகம் ஒவ்வொரு ஆண்டும்
தண்ணீரை விடுவிக்கும், நாம் பெறுவோம் என்று நம்புவோம். முதலமைச்சரின் இந்த அரும்பணியை பாராட்டி அவருக்கு தஞ்சையில் விழா நடத்தி பொன்னியின் செல்வி என்ற பட்டத்தை கொடுத்து அழகு பார்த்தனர் விவசாய பெருமக்கள். இதனைத் தொடர்ந்து காவிரி நதிநீர் ஆணையத்தின் இறுதி தீர்ப்பை திறம்பட செயல்படுத்தும் வகையில் காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவையும் தாமதமின்றி அமைக்கவும் முயற்சி மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார் பாலாறு, காவேரி, வைகை மற்றும் குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தவும் இடைவிடாது முயற்சி மேற்கொண்டு வருகிறார். முதலமைச்சரின் இந்த நடவடிக்கையால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் புத்துணர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் உண்மையிலே விவசாயிகளின் தாய் என்றால் மிகையில்லை. உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி மத்திய அரசை வெளியிட வைத்தவர் அம்மா. இதன் மூலம் காவேரி டெல்டா விவசாயிகளுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் காவிரி நீரின் உரிமையை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த மிகப்பெரிய சாதனை அம்மா அவர்களால் மட்டுமே செய்ய முடியும். வேறு யாராலும் சாதிக்க முடியாது. காவிரி நீர் பிரச்சனை முழுமையாக முடிவுக்கு வர வேண்டுமானால் மீண்டும் தமிழக முதல்வராக அம்மா அவர்களே வந்தால்தான் முடியும். எனவே மீண்டும் முதல்வராக அம்மா அவர்கள் வருவார்கள். அவர்களுக்கு டெல்டா விவசாயிகள் ஆதரவு வரும் தேர்தலில் நிச்சயம் உண்டு. உணவு உற்பத்தியை உயர்த்த வேண்டும், விவசாயிகள் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்று தமிழக முதல்வர் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் தந்து எண்ணற்ற சலுகைகளை விவசாயிகளுக்கு இந்த 5 ஆண்டுகளாக அளித்து வந்து இருக்காங்க. மேட்டூர் அணையில் போதிய தண்ணீர் இருந்தபோது குறுவை சாகுபடிக்கு முன்னாடியே தண்ணீரை தந்துவிட்டு தண்ணீர் பற்றாக்குறையின் போது நிலத்தடி நீரை கொண்டு விவசாயம் செய்ய ஏதுவாக மின்சாரம் தட்டுப்பாடு இன்றி கிடைக்க மும்முனை மின்சாரம் அளித்து குறுவை தொகுப்பு திட்டங்கள் அறிவித்து மானியங்கள், இலவச இடுபொருள்கள், இலவச நாற்றுகள், இலவசமாக நாற்று நடுதல், இலவசமாக குழாய்கள் போன்ற பல்வேறு சலுகைகளை அறிவித்து விவசாயிகளை சிரமங்களை போக்கியது இந்த தமிழக அரசு. விவசாயிகள் நலன் காக்க அம்மா மீண்டும் முதல்வராக அரியணை ஏறுவார். டெல்டா விவசாயி ஆகிய நாங்கள் அம்மாவுக்கு ஆதரவளிப்போம், இது உறுதி. உணவு உற்பத்தியில் தமிழக முதல்வர் அம்மாவுடைய ஆட்சியில்தான் தமிழகம் தொடர்ந்து முதலிடம் மத்திய அரசின் விருதுகளை வாங்கியுள்ளது. 2011-12 ஆண்டில் உணவு தானிய உற்பத்தியில் முதலிடமும், 2013-14 ஆண்டில் பயிர் உற்பத்தியில் முதலிடமும், 2014-15 ஆண்டில் சிறுதானிய உற்பத்தியில் முதலிடமும் வகித்துள்ளது. இதற்காக மத்திய அரசின் கிறிஸ் கார்மன் விருதுகளை 3 ஆண்டும் பெற்றுள்ளது. விவசாயிகளை இது எங்களுக்கு பெருமையாக உள்ளது. இதற்கெல்லாம் காரணம் தமிழக முதல்வர் அம்மாவுடைய பல்வேறு நடவடிக்கைகள் தான். 2ஆம் பசுமை புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என விவசாயத்தாக தமிழக முதல்வர் முக்கியத்துவம் அளித்து தான் உணவு தானிய உற்பத்தியை பெருக்கவும், என்னை போன்ற விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்திடவும் தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் விவசாய உரங்கள் உரிய நேரத்தில் கிடைத்திடவும் தேவையான பயிர்க்கடன்கள் வழங்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து செயல்படுத்தினாங்க. விவசாயிகள் நலன் காக்கும் அரசாங்க அம்மா அரசு விளங்குவதால் இந்த சாதனை அடைய முடிந்துள்ளது. இதற்காக தமிழக முதல்வர் விவசாயிகள் அனைவரும் பாராட்டி நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் முல்லை பெரியாற்றின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இடைவிடாத சட்ட போராட்டங்களை நடத்தி அதில் வெற்றியும் பெற்றார். இதன் காரணமாக முல்லை பெரியாறு அணையின் மதகுகள் இறக்கப்பட்டு அணையில் 142 அடி தண்ணீர் தேக்கப்பட்டது. இதனை பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மக்கள் கொண்டாடினர். இதன் காரணமாக முல்லை பெரியாறு பாசன மாவட்டங்கள் பசுமை பூமியாக மாறியது. முதலமைச்சருடைய விடாத முயற்சியினால் ஏற்றளவில் இருந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல் வடிவம் கொண்டு வந்து உபரி நீர் வெளியாகும் மதகுகளின் கதவுகளை இறக்கி கம்பம் பள்ளத்தாக்கு மக்களுக்கும் பெரியார் அணையின் நீரை பயன்படுத்துவோர் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வினை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். அம்மா ஆணையின்படி 142 அடியாக உயர்த்தி விட்டதுனால எங்களுக்கு விவசாயம் முதல் போக எடுத்து விட்டா. எங்களுக்கு முல்லை பெரியாறில் 142 தண்ணியை உயர்த்தி விடுத்த அம்மா அவங்களுக்கு நன்றி. அம்மா 142 அடி ஏற்றினதுக்கு முன்னாடி
குடிநீர், விவசாயம் எல்லாம் நல்லா சிலம்பாக போயிட்டுருக்கு. முதல் போகம் முடிஞ்சிச்சு. 2வது போகம் வந்து இன்னொரு 10-20 நாளில் நாங்கள் எடுக்க போகிறோம். எங்களுக்கு முல்லை பெரியார் அணையில் வந்து 142 அடி மீட்டு கொடுத்து எங்களை நல்ல முறையில் கொண்டு வந்த அம்மாவுக்கு எங்கள் மனமார்ந்த உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். நல்ல முறையில் அம்மா ஆட்சி மீண்டும் மீண்டும் வரணும்னு சொல்லி ரொம்ப மனசில் ஆசைப்படுறேன். 142 அடி தண்ணீர் தேக்கினதுக்கு பின்னாடி மிகப்பெரிய விவசாயத்திற்கு தண்ணீர் பற்றாக்குறை தீர்க்கப்பட்டிருக்கு. மேலூர், சோழவந்தான் போன்ற பகுதியெல்லாம் வந்து மிகப்பெரிய விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. இப்போ இந்த 142 அடி தேக்கினதுக்கு அப்புறம் அந்த தட்டுப்பாடு அறவே தீர்க்கப்பட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக மிகப்பெரிய குடிநீர், அதாவது ஏப்ரல் மேலாம் பார்த்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல் போன்ற பகுதிக்கெல்லாம் மிகப்பெரிய குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும். இப்போ அந்த சூழல் மாறி இருக்கு. இந்த 142 அடி தண்ணீர் தேக்கினதுக்கு அப்புறம் அந்த சூழல்லாம் மாற்றப்பட்டிருக்கு. 18ஆம் கால்வாய் போன்ற கால்வாய்கள்லாம் வந்து தொடர்ந்து 80 நாள் 90 நாள் போன்ற காலங்களுக்கு வந்து தண்ணீர் கொடுக்கப்பட்டிருக்கு, தடையின்றி தண்ணீர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தண்ணீர் கொடுக்கப்பட்டதுனால நிலத்தடி நீர் மட்டம் வந்து அதிக அளவில் இங்கே வந்து உயர்ந்திருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தண்ணீர் வந்து இப்போ வந்து ஒரு போகத்திற்குமே வந்து ஒரு பற்றாக்குறையாக 136 இருந்தப்போ ஒரு போகத்துக்குமே பற்றாக்குறையாக வந்து மேலூர் விவசாயிகள்லாம் வந்து ஒரு பெரிய சிரமத்தில் இருந்தாங்க. இந்த 142 அடி தேக்கினதுக்கப்புறம் அது வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மிகப்பெரிய நன்றி கடன் இந்த நேரத்தில் அம்மாவுக்கு நாங்கள் வணங்கி நன்றியை காணிக்கை ஆக்கிறோம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிகழ்த்திய சரித்திர சாதனையை பாராட்டி அவருக்கு விழா எடுத்தனர் விவசாயிகள். மதுரையில் நடைபெற்ற பாராட்டு கூட்டத்தில் விவசாயிகள் சங்கமித்த காட்சி தமிழக வரலாற்றில் முக்கிய அத்தியாயம். முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தலாம் என்ற மகத்தான தீர்ப்பை விவசாயிகளுக்கு பெற்றுத்தந்த நம்மையெல்லாம் காக்கின்ற தெய்வமாக, பூமியை காக்கும் தாயாக, நீர்வளம் காக்கும் கங்காதேவியாக, மதுரையை காக்கும் அன்னை மீனாட்சியாக, விவசாயிகள் குளங்காக்கும் தெய்வமாக, முல்லை பெரியாறு பாசனப்பகுதி விவசாயிகள் சார்பாக நடைபெறும் நன்றி அறிவிப்பு மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் விவசாயிகளின் பாதுகாவலர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு கடல் அலை போல் வருகை தந்திருக்கும் லட்சக்கணக்கான விவசாயிகளின் சார்பாக கோடான கோடிய நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை முழுமையாக அதன் முழு கொள்ளளவான 152 அடியாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது ஞற்றுபவர்க்கு என்றார் வள்ளுவர். அதாவது தம்மை சார்ந்த குடிகளின் உயர்வுக்காக காலம் தாழ்த்தாமல் முயற்சிகளை தளராது செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றிகள் தாமாகவே கைகூடி வரும் என்பது இதன் பொருள். என்னை பொறுத்தவரை தமிழக மக்கள்தான் என் மக்கள். அதனால்தான் உங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் முல்லை பெரியார் அணையில் காலம் தாழ்த்தாமல் அதை என்னுடைய சொந்த பிரச்சனையாக கருதி நான் செயல்பட்டேன். நீங்களும் எனக்கு முழு ஒத்துழைப்பை நல்கினீர்கள். இதுதான் வெற்றியின் ரகசியம். இந்த வெற்றி நமது வெற்றி. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி முல்லை பெரியார் அணையில் மீதமுள்ள பலப்படுத்தும் பணிகள் முடிக்கப்பட்ட பின்னர் அணையின் முழு நீர்த்தேக்க மட்டமான 152 அடி வரையில் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை இந்த தருணத்தில் உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் விவசாயம் தழைக்க பாடுபட்டவர்களில் முல்லை பெரியாறு அணையை கட்டிய ஃபென்னிக்விக்கிற்கு மணிமண்டபம் அமைத்தும் கல்லணையை கட்டிய கரிகாலனுக்கு சிலை அமைத்தும் பெருமைப்படுத்தியதை பசுமையாய் தங்கள் மனங்களில் நினைவு வைத்துள்ள மக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர். விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வழிவகை செய்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விவசாயிகளிடம் இருந்து நெல் கொள்முதல் செய்ய கூடுதலாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறந்து உடனுக்குடன் பணப்பட்டுவாடா செய்யவும் நடவடிக்கை மேற்கொண்டார். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை டெல்டா அல்லாத மாவட்டங்களிலும் திறந்து விவசாயிகளை மகிழ்ச்சியடைய செய்துள்ளார் முதலமைச்சர். நதிநீர் பிரச்சினைகளில் தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விவசாயிகளின் வாழ்க்கை செழிக்க எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். திருந்திய நெல் சாகுபடி முறையினால் எங்களுக்கு நல்ல லாபகரமாக அமைகிறது.
இதனால் எங்களுக்கு குடியரசு தினத்தன்று சுதந்திர தினத்தன்று எங்களுக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் அள்ளி தருகிறார்கள். எங்களுக்கு மிஷினரி மூலியமாக இருப்பதனால எங்களுக்கு மிகவும் லாபகரமாக இருக்கிறது. விவசாயத்தில் குறைந்த நீரை கொண்டு அதிக உற்பத்தி பண்ணணும். அதற்கு இந்த சொட்டு நீர் பாசனம் நமக்கு உறுதுணையாக இருக்குது. அரசு இதுக்குனால மானியங்கள் கொடுக்குறாங்க. இந்த சொட்டு நீரை நான் வாழைக்கு பயன்படுத்திருக்கேன் ஐயா. அதாவது வாழைக்கு எனக்கு ஒரு ஹெக்டேருக்கான ஒரு மானியம் கொடுத்தாங்க. அதில் நான் பயன்படுத்தினது வாழை ஒரே நேரத்தில் எனக்கு மகசூலுக்கு வந்தது. குறைந்த மின்சாரம், இதில் மின்சாரம் சேமிக்கப்படுகிறது, தண்ணீர் சேமிக்கப்படுகிறது, களைகள் அதிகமாக வர்றதில்ல. வயல்வெளி நம்ம பயன்படுத்தக்கூடிய நிலம் ஒரு சமமாக இருக்கணும் கூட ஒரு அவசியம் இல்லை. இது நமக்கு இந்த சொட்டு நீர் பாசன கருவிகள் நமக்கு அந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உழவர் பெருவிழா நடத்தி விவசாயிகளுக்கு பல்வேறு இடுபொருட்கள் வழங்கி விவசாயிகளுக்கு உரம், கலப்பை எல்லாம் கொடுத்து, தரமான விதைகள் எல்லாம் கொடுத்து விவசாயத்தை பசுமை புரட்சி செய்த அம்மாவுக்கு நன்றியை சொல்லிச்சுக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகளுக்கு முதலமைச்சர் அம்மா அவர்கள் பல நலத்திட்டங்களை விவசாயிகளுக்கு தந்துள்ளார்கள். அது 9 லட்சம் மானியத்தில் நெல், சிறுதானிய விதைகள், பயிர் வகைகள், சான்று விதைகள் 89 மெட்ரிக் டன் வழங்கப்பட்டுள்ளது. அந்த விதைகளை விவசாயிகள் கன்னியாகுமரி திருந்திய சாகுபடியினால் விவசாயத்திற்கு அதிக மகசூலை பெற்று வளர்ச்சி அடைந்துள்ளார்கள். விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று உடனுக்குடன் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட ஆணைகளை பிறப்பித்து வருகிறார். இதன் காரணமாக கொங்கு மண்டலம் உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளும் செழிப்பாக காட்சியளிக்கின்றன. வாழை, காய்கறி மற்றும் பூக்களை சாகுபடி செய்த விவசாயிகள் நல்ல வருவாய் ஈட்டி வருகின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட முயற்சி காரணமாக வறட்சியான மாவட்டங்களும் இன்று பசுமையாக மாறியுள்ளன. பண்ணை குட்டைகள் அமைக்கப்பட்டதன் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளதுடன் விவசாயிகளின் வாழ்க்கை தரமும் உயர்ந்துள்ளது. பருவமழை காலங்களில் கிடைக்கும் மழை வீணாகாமல் அதை முழுமையாக சேமிக்கும் பொருட்டு ஆறு, குளங்கள், ஏரிகள் தூர்வாரப்பட்டுள்ளதால் அவை இன்று நிறைந்து கடல் போல் காட்சியளிக்கின்றன. முதலமைச்சரின் அரிய முயற்சியால் தமிழகத்தில் உணவு உற்பத்தி பெருகியுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் 75.95 லட்சம் மெட்ரிக் டன் என்ற அளவில் இருந்த உணவு தானிய உற்பத்தி தற்போது 127.96 லட்சம் மெட்ரிக் டன் என உயர்ந்துள்ளதாக சட்டப்பேரவையில் பெருமிதத்துடன் தெரிவித்தார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் விவசாய பெருமக்களின் வளமான வாழ்வுக்கும் இன்றியமையாததாக விளங்கும் வேளாண் துறைக்கு எனது அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறது. சாகுபடி பரப்பை அதிகரித்தல், விவசாயத்தில் புதிய உத்திகளை கையாளுதல், தரமான இடுபொருட்களை வழங்கல், விளைபொருட்களை சேமித்து வைத்து நியாயமான விலையில் விற்பதற்காக கிடங்குகள் அமைத்தல், மத்திய அரசு நிர்ணயிக்கும் குறைந்தபட்ச ஆதார விலையை விட அதிக விலை வழங்குதல் என பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதன் மூலம் உணவு தானிய உற்பத்தியில் புதிய சாதனைகளை ஆண்டுதோறும் படைத்து வருவதோடு விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. விவசாய உற்பத்தி பெருக வேண்டுமெனில் வேளாண் துறைக்கு கணிசமான நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் விவசாயத்துறைக்கு உயர் அளவிலான நிதி ஒதுக்கப்பட்டு வருகிறது. முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் விவசாயத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 7,655 கோடி ரூபாய் மட்டுமே. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் விவசாயத்துறைக்கென எனது அரசு ஒதுக்கியுள்ள தொகை 23,583 கோடி ரூபாயாகும். தமிழகத்தில் வற்றாத ஜீவ நதிகள் எதுவும் இல்லாததால் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் குறைபாடு எப்போதும் தமிழகத்தில் இருக்கிறது. நுண்ணீர் பாசனத்தை ஊக்குவிப்பது இதற்கு ஒரு தீர்வாக அமையும் என்பதால் நுண்ணீர் பாசன அமைப்பை ஏற்படுத்தும் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும், இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்படுகிறது. 1.66 லட்சம் விவசாயிகளுக்கு சுமார் 800 கோடி ரூபாய் அளவிற்கு மானியம் வழங்கப்பட்டுள்ளது.
விவசாயிகளுக்கு 22,058 கோடியே 61 லட்சம் ரூபாய் பயிர்க்கடனாக வழங்கப்பட்டுள்ளது. வட்டி மானியமாக 589 கோடியே 58 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. வேளாண் தொழிலாளர் பற்றாக்குறையை நீக்கி உரிய நேரத்தில் பயிர் சாகுபடி மேற்கொள்ள வேளாண் எந்திரமயமாக்குதல் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 1.69 லட்சம் வேளாண் எந்திரங்கள் மற்றும் கருவிகள் வாங்க 199 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் சாகுபடி பணிகளை எளிதில் மேற்கொள்ளும் வகையில் வேளாண் பொறியியல் துறை மூலம் விவசாய எந்திரங்கள் குறைந்த வாடகையில் வழங்கப்படுகின்றன. நிலத்தடி நீர் மட்டத்தினை உயர்த்திடவும் போதிய நீர் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும் மழை நீர் சேகரிப்பு கட்டுமானங்கள், பண்ணை குட்டைகள் மற்றும் தடுப்பணைகள் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றிற்கு 74 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. விவசாய உற்பத்தியை பெருக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் 2010-11ஆம் ஆண்டில் 75.95 லட்சம் மெட்ரிக் டன் என்ற அளவில் இருந்த உணவு தானிய உற்பத்தி 2014-15ஆம் ஆண்டு அஇஅதிமுக ஆட்சியில் 127.96 லட்சம் மெட்ரிக் டன் என உயர்ந்துள்ளது. அதாவது உணவு தானிய உற்பத்தியில் 68.48% வளர்ச்சியை நாம் அடைந்துள்ளோம். விவசாயிகளின் வாழ்வு செழிக்க எண்ணற்ற திட்டங்களை தீட்டியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 22,058 கோடியே 61 லட்சம் ரூபாய் பயிர்க்கடன் வழங்கியுள்ளார். வட்டி மானியமாக 589 கோடியே 58 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நுண்ணீர் பாசனத்திற்காக 100% மானியம், தங்குதடையின்றி உரம் விநியோகம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை தீட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்படுத்தியுள்ள 2வது பசுமை புரட்சி தமிழக விவசாயிகளை தலைநிமிரச் செய்துள்ளது என்பதே திண்ணம். இரண்டாவது பசுமை புரட்சியை ஏற்படுத்தி விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை ஏற்றமடையச் செய்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் வெண்மை புரட்சிக்கும் வித்திட்டுள்ளார். நிர்வாக திறமையற்ற கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சி காலத்தில் சீரழிக்கப்பட்டு அழிவின் விளிம்பில் இருந்த ஆவின் நிறுவனத்தை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றி காட்டியவர் முதலமைச்சர். அவர் வெற்றிகரமாக செயல்படுத்தி வரும் விலையில்லா கறவை பசுக்கள், ஆடுகள் வழங்கும் உன்னத திட்டம் அண்டை மாநிலங்களை அன்னார்ந்து பார்க்கச் செய்துள்ளது. இந்த திட்டத்தால் பண்ணை விவசாயிகள் பல்லாயிரக்கணக்கானோர் வருவாய் ஈட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றனர். வேளாண் தொழிலை நம்பி வாழும் மக்களுக்கு கால்நடை வளர்ப்பு என்பது உபத்தொழிலாகும். உழவுக்கு உதவி செய்யும் காளைகளும் கறவை மாடுகளும் அவர்களுக்கு செல்வங்களாகும். இதனை அறிந்து விலையில்லா கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் வழங்கும் உன்னத திட்டத்தை செயல்படுத்தினார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. தரமான கறவை பசுக்கள் தேர்வு செய்து வழங்கப்பட்டதுடன் அவற்றை பராமரிக்கவும் அரசின் சார்பில் உதவி அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தொடர்ச்சியான மருத்துவ உதவி, தீவனம் வழங்குதல் உள்ளிட்டவற்றிற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கறவை பசுக்கள் நோய் தாக்குதல் இல்லாமல் ஆரோக்கியமாக உள்ளன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிமுகப்படுத்திய இந்த திட்டத்தால் கிராம பெண்கள் நல்ல முறையில் வருவாய் ஈட்டி வருகின்றனர். நான் ரொம்ப கஷ்டமான குடும்பத்தில் இருந்தவன். எங்கள் வீட்டுக்காரரும் நானும் கூலி வேலைக்கு தான் போகிறேன். எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. 2 பசங்க இருக்காங்க. நிலபலம்லாம் எதுவுமே கிடையாது. அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு எனக்கு கறவை பசு மாடு கொடுத்தாங்க. அதன் மூலம் ஒரு நாளைக்கு 6 லிட்டர் முதல் 7 லிட்டர் வரைக்கும் பால் கறக்குது. மாதத்துக்கு 6,000 முதல் 7,000 ரூபாய் வரைக்கும் என் கை கிடைக்குது. அதை வச்சு நான் பசங்களையும் படிக்க வச்சுக்கிறேன். வீட்டு செலவு போக மீதி பணத்தையும் நான் கையில் மிச்சம் பண்ணி வச்சுக்கிறேன். மாதம் ஆனால் டாக்டருங்க மாட்டையும் பார்க்குறாங்க, தடுப்பூசி போடுறாங்க. மாட்டை எப்படி வச்சுன்னு இருக்கணுன்றதை பற்றியும் எங்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு போகிறாங்க. எங்கள் குடும்பத்தை வாழ வைத்த அம்மா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கூலி வேலைக்கு தான் போயின்னு இருந்தோம். அம்மா மாடு கொடுத்த பிற்பாடு பால் கறந்து ஊற்றி 5 லிட்டரு 6 லிட்டரு ஊற்றுறோம். அதன் மூலியமாக எங்களுக்கு
6 முதல் 7,000 8,000 வரல எங்களுக்கு காசு வருது. நாங்கள் அதை வச்சுக்கினாங்க பசங்களை படிக்க வைக்கிறோம், குடும்பசாலையும் பார்த்துக்கிறோம். மாட்டுக்கு எதனா ஒன்றுனாக்கா மாதம் வந்து டாக்டருங்க வந்து ஊசி போடுறாங்க. எங்களுக்கு வந்து இப்போ எந்த கஷ்டமும் இல்லை. அம்மா திட்டம் வந்ததால் நாங்கள் இப்போ நல்லா இருக்கிறோம். அம்மாவுக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் 3:30 சாயந்தரம் 3:30 ஒரு நாளைக்கு 7 லிட்டரு 8 லிட்டரு கறக்குது. நாங்கள் அதை வச்சு அந்த வருமானம் வந்து எங்களுக்கு மாதம் வந்து 8,000 7,000 வருது. அதை வச்சு நாங்கள் நல்லா பசங்களை படிக்க வச்சுக்கிறோம். நாங்களும் நல்லா முன்னேற்றத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களை மாரி பெண்களுக்கெல்லாம் அம்மா மாடு கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மாடு கொடுத்த அம்மாவுக்கு நான் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுபோல் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் 7 லட்சம் ஏழை எளியோருக்கு 4 வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகள் வழங்கும் திட்டத்தினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். இத்திட்டம் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு சான்றாக விளங்குகிறது. கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியின் போது சீர்கெட்டு நஷ்டத்தில் கிடந்த ஆவின் நிறுவனத்தை மேம்படுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆவின் உற்பத்தி கூடங்களில் நவீன இயந்திரங்கள் நிறுவப்பட்டு உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளது. சுவையான புதிய பால் பொருட்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. பண்டிகை காலங்களின் போது வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப புதிய ரக ஆவின் பொருட்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. இதன் காரணமாக ஆவின் நிறுவனம் இன்று லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாறியுள்ளது. வெண்மை புரட்சிக்கு வித்திடும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கால்நடை பராமரிப்பிலும் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறார். முதலமைச்சரின் உத்தரவுப்படி கிராமங்கள் தோறும் முகாம் நடத்தப்பட்டு கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றன. கால்நடைகளை பராமரிக்கவும் மருத்துவ தேவைக்காகவும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா புதிய கால்நடை மருத்துவ பாடப்பிரிவுகளையும் அறிமுகப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டார். திருநெல்வேலி ஒரத்தநாட்டில் 2 கால்நடை மருத்துவ மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியை தொடங்கி வைத்து சாதனை படைத்துள்ளார். வெண்மை புரட்சிக்கு வித்திடும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெருமிதத்துடன் தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியின் போது நாளொன்றுக்கு சராசரியாக 20.67 லட்சம் லீட்டராக இருந்த பால் கொள்முதல் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் தற்போது 29.41 லட்சம் லீட்டராக உயர்ந்துள்ளதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வெண்மை புரட்சியை உருவாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. 5 ஆண்டுகளில் 60,000 பேருக்கு விலையில்லா கறவை பசுக்கள் வழங்கப்படும் என என்னால் அறிவிக்கப்பட்டது. இதுவரை 59,905 பேருக்கு 210 கோடி ரூபாய் செலவில் கறவை பசுக்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஏழை எளிய மகளிரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் 7 லட்சம் ஏழை எளியவருக்கு தலா 4 வெள்ளாடுகள் அல்லது செம்மறியாடுகள் விலையேதும் இல்லாமல் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 897 கோடி ரூபாய் செலவில் 6,95,000 பயனாளிகளுக்கு 27,80,000 வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் வழங்கப்பட்டுள்ளன. எண்ணூற்று புதிய கால்நடை மருந்தகங்கள் மற்றும் 200 கிளை நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 155 நகரும் கால்நடை மருத்துவ மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 1615 புதிய கால்நடை மருத்துவ நிலைய கட்டிடங்கள் கட்டுவதற்கு 422 கோடியே 37 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை 1248 புதிய கால்நடை மருத்துவ நிலைய கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. மேலும் 1191 கால்நடை மருத்துவ நிலைய கட்டடங்கள் 78 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியில் பால்வளத்துறையின் உட்கட்டமைப்புகளுக்காக 97.35 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்ட நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் அஇஅதிமுக ஆட்சியில் 593.65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் நாளொன்றுக்கு 5.35 லட்சம் லிட்டர்
பதப்படுத்தும் திறன் உயர்த்தப்பட்டுள்ளதுடன் மேலும் 9.60 லட்சம் லிட்டர் அளவிற்கும் பதப்படுத்தும் திறன் உயர்த்துவதற்கான விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் நாளொன்றுக்கு 20 மெட்ரிக் டன் திறனுள்ள பால் பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலை திருவண்ணாமலையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளின் காரணமாக கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியின் போது நாளொன்றுக்கு சராசரியாக 20.67 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் இருந்த நிலையில் தற்போது அஇஅதிமுக ஆட்சியில் இது சராசரியாக 29.41 லட்சம் லிட்டராக உயர்ந்துள்ளது. கடல் அன்னையை சார்ந்து வாழும் மீனவர்களின் வாழ்வாதாரம் செழிக்க அரிய பல திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அவரது பிறந்த நாளில் மீனவர் சமூகம் நெஞ்சம் நெகிழ வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. கச்சத்தீவை இரவோடு இரவாக இலங்கைக்கு தாரை வார்த்தது காங்கிரஸ் அரசு. அதற்கு துணை போனது கருணாநிதி. இருவரும் மீண்டும் சேர்ந்துள்ள துரோக கூட்டணியை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிச்சயம் முறியடிப்பார் என்பதே மீனவர்களின் உறுதியான நம்பிக்கை. பறந்து விரிந்து கிடக்கும் நீலக்கடலில் தோண்ட தோண்ட கிடைக்கும் புதையலாக மீன்பிடி தொழில் உள்ளது. வற்றாத வளம் கொண்ட இந்த தொழிலை நம்பி பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் தமிழகத்தில் வாழ்கின்றனர். காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகளின் துரோகச் செயல்களால் கச்சத்தீவை மீனவர்கள் பறிகொடுத்து தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு நின்றனர். இதனை மீட்டெடுக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்ட போராட்டம் மேற்கொண்டு வருகிறார். தனிப்பட்ட முறையிலும் தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்து கச்சத்தீவு ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சேதுபதி மன்னருக்கு உரிமையானது என்பதற்கான ஆவணத்தையும் அளித்துள்ளார். மீனவர் சமுதாயத்தினுடைய காவல் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீனவர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக இழந்த கச்சத்தீவை மீட்பதற்கு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்த ஒரே அரசு அம்மாவுடைய அரசுதான். எங்களுடைய பிரச்சனைக்கு தனி கவனம் செலுத்தி எங்களுக்கு எத்தனையோ நலத்திட்டங்களை அள்ளி வழங்கி இந்த மீனவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்றால் இது அம்மாவுடைய ஆட்சியில் மட்டும்தான். இந்த மீனவன் எல்லை தாண்டி மீன்பிடிக்க செல்வதால் எத்தனையோ பிரச்சனைகளே மாட்டிக்கொள்கின்றான் என்பதற்காக கூண்டு மீன் வளர்ப்பு என்ற திட்டத்திலே 90 விழுக்காடுகள் ஒவ்வொரு மீனவனுக்கும் 9 லட்சம் ரூபாய் மானியமாக அள்ளி வழங்கி இன்றைக்கு மீனவன் இந்த எல்லை தாண்டி போற பிரச்சனையிலிருந்து மீட்பதற்கு ஒரு நடவடிக்கை எடுத்து இருக்கின்றார். ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு எத்தனையோ படகுகளை தமிழகத்துக்கு வழங்கி இருக்கின்றார். பிழைப்புக்காக அண்டை நாடுகளுக்கு செல்லும் மீனவர்களுக்கு ஏற்படும் துயரங்களை உடனுக்குடன் களைந்து அவர்களது மறுவாழ்வுக்கும் வித்திட்டவர் முதலமைச்சர். ஈரானில் இருந்து மீட்கப்பட்ட மீனவர்கள் மீண்டும் தங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்காக கடனுதவி அளித்து அவர்களுக்கு உறுதுணையாக நின்றவர். 2013ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் ராமநாடை சார்ந்த 16 மீனவர்களும் கேரளாவை சார்ந்த 3 மீனவர்களும் உட்பட 19 மீனவர்கள் மீன்பிடித்து கொண்டிருந்த நேரத்திலே ஈரான் கடலோர கடமையில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். 9 மாதம் அவர்களை சிறை வைத்திருந்தார்கள். இந்த நேரத்திலே மாண்புமிகு தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுத்தார்கள். வெளிநாட்டில் இருக்கின்ற மீனவ மக்களின் குடும்பத்திற்கு கருணை தொகை 1 லட்சம் ரூபாய் வழங்கினார்கள். அதன் பின்பு இந்த மீனவர்களை மீட்டு கொண்டு வந்து அவர்களை நேரடியாக சந்தித்து மீண்டும் 1 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு குடும்பத்துக்கு கருணை உதவி வழங்கினார்கள். அம்மா அவர்களின் ஆட்சியில்தான் இந்த மீனவர்களுக்கு சிறையில் இருக்கின்ற பொழுது உதவித்தொகையும் சிறையிலிருந்து மீட்டு கொண்டு வரப்பட்ட பின்பும் உதவியையும் வழங்கினார்கள். அதுபோன்று இவர்கள் நிரந்தரமாக தமிழகத்திலே தொழில் செய்வதற்கு வாய்ப்பாக அவர்கள் 4 பேர் இணைந்த ஒரு குழுவாக அமைத்து அவர்களுக்கு விசைப்படவும் அனுமதித்தார்கள். இவ்வாறு மீனவ மக்கள் நல்ல முறையில் வாழ்வதற்கு பல திட்டங்களை அம்மா அவர்கள் வகுத்து செயல்படுத்தி வருகின்றார்கள். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனுக்குடன் மீட்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதுடன் அவர்களது வாழ்வாதாரத்தை செழிக்கச் செய்ய பல்வேறு சலுகைகளை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார். மேலும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தின் போது திமுகவின் உறுதுணையுடன் அடகு வைக்கப்பட்ட கச்சத்தீவை மீட்க தனிப்பட்ட முறையிலும் தமிழக அரசின் சார்பிலும் வழக்கு தொடர்ந்துள்ளார். தமிழக நலனுக்காக கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி நேரில் சந்தித்து அளித்த மனுவில் மீனவர்களின் நலனுக்காக 1520 கோடி ரூபாய் விரிவான சிறப்பு தொகுப்பு உதவியாகவும் தூர்வாரும் பணிகளை மேற்கொள்வதற்காக ஆண்டொன்றுக்கு 10 கோடி ரூபாயும் வழங்க வலியுறுத்தியுள்ளார். மேலும் பாரம்பரிய மீன்பிடி தளங்களை எந்திரமயமாக்கும் வகையில் நாட்டுப் படகுகளில் இயந்திரங்கள் வாங்கி பொருத்துவதற்கு 50 விழுக்காடு மானியம்,
டீசலுக்கு விற்பனை வரி அறவே விலக்கு உள்ளிட்ட எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். இதன் காரணமாக மீனவர்கள் எந்த பருவ காலத்திலும் தங்கள் தொழிலை தங்குதடையின்றி செய்யக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ள குளச்சல், காசிமேடு உள்ளிட்ட மீன்பிடி தளங்களை மேம்படுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். கடலூர் துறைமுகத்தில் முகத்துவாரத்தை சீரமைத்து தூண்டில் வளைவு அமைக்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. பாரம்பரிய மீன்பிடி தொழிலை நவீன காலத்திற்கும் ஏற்ற வகையில் மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எடுத்து வருகிறார். இதற்காக முறையான கல்வி திட்டங்களையும் வகுத்துள்ளார். மீன்வள பல்கலைக்கழகத்தை உருவாக்கியுள்ளார். மீனவர் நலனுக்காகவும் அந்த துறைக்காகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டு வரும் எண்ணற்ற திட்டங்களால் மீனவர்களின் வாழ்க்கை செழித்துள்ளது. மீனவர் நலனுக்கும் மீன் உற்பத்திக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்து திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதால் முந்தைய திமுக ஆட்சியின் போது 28.41 லட்சமாக இருந்த மீன் உற்பத்தி அஇஅதிமுக ஆட்சியில் தற்போது 32.50 லட்சமாக உயர்ந்துள்ளதாக பெருமிதத்துடன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. மீனவர் நலனில் எனது தலைமையிலான அரசு தனி அக்கறை செலுத்தி வருகிறது. மீன்பிடி தடை காலங்கள் மற்றும் மீன்பிடி குறைவான காலங்கள் ஆகியவற்றின் போது பல்வேறு உதவித்தொகைகள் வழங்கப்படுகின்றன. பாரம்பரிய மீன்பிடி தளங்களை எந்திரமயம் ஆக்கும் வகையில் நாட்டு படகுகளில் எந்திரங்கள் வாங்கி பொருத்துவதற்கு 50 விழுக்காடு மானியம், டீசலுக்கு விற்பனை வரி அறவே விலக்கு, நாட்டு படகுகளுக்கு மானிய விலையிலான மண்ணெண்ணெய் ஆகியவை வழங்கப்படுகிறது. மீனவர்கள் பிடித்து வரும் மீன்களின் தரத்தினை பாதுகாத்து அவற்றின் மதிப்பினை கூட்டி மீனவர் வாழ்க்கை தரத்தினை உயர்த்திட தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளான மீன்பிடி துறைமுகங்கள், மீன்பிடி இறங்கு தளங்கள், மீன் பதனிடும் பூங்காக்கள் ஆகியவற்றை அமைத்தல் மற்றும் ஆற்று முகத்வாரங்களை ஆழப்படுத்துதல் போன்ற பணிகள் 746 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்தியாவிலேயே வேறு எங்கும் இல்லாத வகையில் தொலைதூர கடல் பகுதியில் மீன் பிடிக்க ஏதுவாக புதிய சூறை மீன் படகு கட்டுவதற்காகும் உத்தேச செலவான 60 லட்சம் ரூபாயில் 50 விழுக்காடு, அதாவது 30 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கும் திட்டம் எனது அரசால் செயல்படுத்தப்படுகிறது. மீனவர் நலனுக்கும் மீன் உற்பத்திக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்து திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதால் முந்தைய திமுக ஆட்சியின் போது 28.41 லட்சம் டன் என இருந்த மீன் உற்பத்தி அஇஅதிமுக ஆட்சியில் தற்போது 32.50 லட்சம் டன் என உயர்ந்துள்ளது. சொந்த வாழ்வாதாரத்திற்காகவும் ஏனைய மக்களின் உணவு தேவைக்காகவும் எந்த இடர்பாடுகளையும் பொருட்படுத்தாது தங்கள் உயிரை பணயம் வைத்து கடலுக்குச் செல்லும் மீனவர்களின் வாழ்க்கை தரம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் எண்ணற்ற திட்டங்களால் உயர்ந்துள்ளது என்பதும் அவர்களது பாதுகாப்பிற்கு 100% உத்தரவாதம் கிடைத்துள்ளதும் உள்ளங்கையில் நெல்லிக்கனி போன்ற உண்மை.